என்ன அகிலா, இன்னும் நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாருங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ என்ன சொல்ற? பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுன்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா பரம்பரை செயின் விஷயத்துல உண்மை என்னன்னு தெரியாம நான் சுந்தரத்துக்கிட்டயும் பார்வதி கிட்டயும் ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேங்க. நடந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் வனஜாதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இம்மீடியட்டா பார்வதி கிட்ட நான் அப்படி கடுமையா நடந்துக்கிட்டதை நினைச்சு வருத்தப்பட்டு அவகிட்ட வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டேன். இந்த சூழ்நிலையில நான் பார்வதியை எப்படிதான் வீட்டை விட்டு அனுப்ப போறேன்னு எனக்கு தெரியலங்க. கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காருன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. இதுல குழப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அகிலா. குருஜி சொன்னத தற்காலிகமா தள்ளி போடு. என்ன, நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொன்னதுனால குழம்புன குட்டையில மீன் பிடிக்கலான்னு பாக்குறீங்களா? அகிலா, அப்படி இல்ல அகிலா. உன் மனசுல பார்வதி மேல வெறுப்பு இருந்தா வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு காரண காரியம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டேன். பார்வதி மேல பாசம் இருக்கிறதுனாலதான் நடந்ததுக்காக பார்வதி கிட்ட வருத்தம் தெரிவிச்சிருக்க. குருஜி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் பார்வதியை வீட்டை விட்டு அனுப்புறதுல இவ்வளவு தீவிரமா இருக்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டி, எவ்வளவு நேரம் நீங்க இப்படி ரூம்குள்ளே இருப்பீங்க? வாங்க ஹாலுக்கு போலாம். ஆமாத்தா, ரூம்குள்ள இருக்கிறது ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குதா. ஹாலுக்கு போய் பார்வதி கிட்ட ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் வாங்கத்த. உமா, அப்படியே கொலை பண்ணிடுவா உன்னை. தின்னி முட்டு எரும மாடு. நானே அகிலா வந்து இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் என்ன கூப்பிடாம இருக்காளே, எதுவுமே சொல்லாம இருக்காளேன்னு மண்டை வெடிக்கிற அளவுக்கு தவிச்சு போயிருக்கேன். உனக்கு சாப்பிடுறது முக்கியமா போச்சடி. அந்த சமையல்காரிய காருக்குள்ள வச்சு கொலை பண்ண பார்த்ததுக்கு அகிலா அதிரடியா போலீஸ் வர வச்சு என் கைக்கு விலங்கு மட்டும் ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாடி. அப்படிப்பட்டவளுக்கு இப்ப நான் தான் பரம்பரை செயினை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் எல்லாரையும் சுத்தல்ல விட்டுருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுவுமே சொல்லாம இவ்வளவு அமைதியா இருக்கான்னா, இந்த அமைதிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய புயல் வரப்போகுதுன்னு தெரியலையே. அத நினைக்க நினைக்க எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீ என்னடனா ஜெயிலுக்கு அனுப்பிடுவா நான் சொல்றேன். ஜெயிலுக்கு அனுப்பிடுவான்னு சொல்றேன். ஆஹா, ஓ அப்படியா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் வரல, ஆதி அனுப்புறேன். ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ வர்மா. என்ன அகிலா, யார் போன்ல? மும்பைல இருந்து வர்மா பேசினாருங்க. நாம ஏற்கனவே சப்மிட் பண்ணிருந்த ஐடி பார்க் ப்ராஜெக்ட பிரசன்டேஷன் பண்ணணும்ங்கறாரு. அதனால மீட்டிங்க்கு வர சொல்றாரு. நல்ல விஷயம் தானே. மும்பைக்கு எப்போ வர சொல்றாரு? இன்னைக்கே வர சொல்றாரு. அதுவும் இப்பவே வர சொல்றாரு. ஆதி, சொல்லுங்கம்மா.
இன்னைக்கு உன்னோட எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு உடனே மும்பைக்கு கிளம்பு. பேங்க்ல அம்மா இருந்ததுனால பார்வதி அண்ணி கூட பேச முடியலையேன்னு ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இப்பதான் சரி அண்ணிகிட்ட பேசலான்னு ப்ரோவும் போறாரு. அதுக்குள்ள அம்மா இப்படி ஒரு பிரேக்கப் போட்டாங்களே, என்ன ஒரு ட்விஸ்ட். என்னாச்சுமா திடீர்னு மும்பை கிளம்ப சொல்றீங்க? இப்பதான் மும்பைல இருந்து வர்மா கால் பண்ணிருந்தாரு. ஐடி பார்க் ப்ராஜெக்ட இன்னைக்கு பிரசன்ட் பண்ணணுமா, அதனால நீ உடனே மும்பைக்கு கிளம்பி போ. ப்ராஜெக்ட நல்லபடியா பிரசன்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு வா. என்ன ஆதி, என்ன இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, இது 1000 கோடி ப்ராஜெக்ட். இது நீங்க போய் டீல் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் நீ டீல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்க ஆதி. அப்புறம் இதுல உனக்கு என்ன தயக்கம்? எனக்கும் மேல நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாம உடனே மும்பைக்கு கிளம்பு. சரிம்மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா. அகிலாம்பாவுக்கும் பெரிய தம்பிக்கும் நடுவுல உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ரிங் போயிட்டே இருக்கு, கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறல. அக்கா, உன் போன் ரிங் ஆயிட்டு இருக்கா? அக்கா, மாமா தானக்கா கூப்பிடுறாங்க. அப்புறம் ஏன்க்கா நீ கால் அட்டன் பண்ணாம பாத்துட்டு இருக்க? இந்தாக்கா அட்டன் பண்ணி பேசு. இல்லடா கணேசா, இனிமே நான் பெரிய கூட பேச போறதில்ல. என்னக்கா சொல்ற? ஏன்க்கா இனிமேல் நீ பெரிய கிட்ட பேச மாட்டேன்னு முடிவெடுத்த? சொல்லுக்கா. அப்பா கோவில்ல என்ன சொன்னார்னு கேட்டல்ல. இத்தனை நாளா பெரிய விஷயத்துல அப்பா பேச்ச கேட்காம நான் அவரை ஏமாத்திட்டு இருந்தேன். இனிமே அப்பாவை என்னால ஏமாத்த முடியாது. அவர் பேச்ச கேட்டு நடந்துக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா, நீ ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்த மாதிரி எனக்கு தெரியுதுக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, சொல்றத கேளுக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுக்கா. அக்கா. இல்லடா கணேசா, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. இத்தனை நாள் போனதெல்லாம் போகட்டும். இனிமே நான் பெரிய கூட பேசவும் மாட்டேன், பழகவும் மாட்டேன். The subscriber cannot be reached at the moment. Please try again. அம்மா இருந்ததால பேங்க்ல சரியா பார்வதி கிட்ட பேச முடியல. மும்பை போறதுக்கு முன்னாடி பார்வதி கிட்ட பேசிட்டு போலான்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாள். அவுட் ஹவுஸ் போய் பார்ப்போம். வீடு பூட்டிருக்கு, இன்னுமா பேங்க்ல இருந்து வரல. ஃபோன் வேற அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. என்னாச்சுன்னு தெரியலையே, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் ப்ரோ டென்ஷனா இருக்க? என்னாச்சு? இல்ல, அவுட் ஹவுஸ் வேற பூட்டி இருக்கு. பார்வதிக்கு ஃபோன் பண்ண, முதல்ல ரிங் போச்சு, இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது. ப்ரோ சார்ஜ் இல்லாம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் ப்ரோ. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா? இல்லடா, ஆட்டோ பிடிச்சி வந்திருந்தா கூட இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கலாம்.
என்னாச்சுன்னு தெரியல, பார்வதி வீட்டுக்கு வரல. ப்ரோ ஒருவேளை அண்ணி கோயிலுக்கு போயிருக்கலாம் இல்லையா? அண்ணியை பத்தி உனக்கு தெரியாதா? சின்ன பிரச்சனையா இருந்தாலே கோயிலுக்கு போவாங்க. இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, அதனால கோயிலுக்கு போயிருப்பாங்க ப்ரோ. சீக்கிரம் வந்துருவாங்க. பார்வதி கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு பார்த்தேன், பேச முடியல. என் ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சுடா, என்ன பண்றதுன்னு தெரியல. ப்ரோ அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்ண சொல்றேன். அப்படி இல்லைன்னா அப்புறமா அன்னிக்கு கால் பண்ணி பேசிக்கோ. நீ முதல்ல கிளம்பு ப்ரோ, அம்மா பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. ம் சரிடா, நான் வரேன். ம் ஓகே ப்ரோ, பெஸ்ட் ஆஃப் லக். ம் பை. அக்கா பெரிய கிட்ட பேசாம உன்னால இருந்துட முடியுமாக்கா? இருக்க முடியாதுதான். ஆனா அப்பாவுக்காக இனிமே நான் அப்படி இருந்துதான் ஆகணும். வேற வழி இல்லடா கணேசா. உன்னோட இந்த முடிவுக்கு மாமா நிச்சயமா சம்மதிக்கவே மாட்டாருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க 2 பேரும் நிச்சயமா ஒண்ணு சேருவீங்கக்கா. இந்த உலகத்துல யாராலையும் உங்களை பிரிக்க முடியாதுக்கா. அக்கா மாமா கார் வருதுக்கா. எனக்கு என்னமோ மாமா உன்னதான் தேடிட்டு வரான்னு நினைக்கிறேக்கா. அக்கா அக்கா என்னக்கா பண்ற? அக்கா அக்கா என்னக்கா பண்ற? எங்கக்கா என்ன கூட்டு போற? அவர் கண்ணில் நாம படக்கூடாது. கார் கிராஸ் பண்ற வரைக்கும் நாம இங்கேயே இருப்போம். அக்கா வேண்டாம்க்கா, சொன்னா கேளுக்கா. ஒருவேளை அகில மட்டும் போலீஸ் கீலிச வர வச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சிருந்தானா
நான் தனியெல்லாம் ஜெயிலுக்கு போக மாட்டேன். உனக்கும் இதுல பங்கு இருக்குன்னு சொல்லி உன்னையும் இழுத்துட்டு தான் போவேன். அம்மா, உங்களை அம்மா கூப்பிடுறாங்கம்மா. கூப்பிட்டா வரேன்னு சொல்லு போ. சரிங்கம்மா. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே பெரியத்த போலீஸ வரவழைச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களா அத்தை? ஆண்டி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். பார்வதி, பட்டம்மா, எல்லாரும் வாங்க. இந்த வேலைக்காரங்களெல்லாம் எதுக்கு இப்ப கூப்பிடுறா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. உங்களை எல்லாம் இப்ப எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா? நீங்க யாரும் உங்க வேலையை சரியா செய்யறதே இல்ல. அதனால நான் புதுசா ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளவுதானா? சரியான முடிவுக்கா. நான் கூட உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், இவங்க யாருமே ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல, வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு. நீங்க தான் பாவம் பார்த்து காதுலயே போட்டுக்காம இருந்துட்டீங்க. நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கக்கா. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், வர்ற வேலைக்காரியும் இவங்கள மாதிரியே இருந்துட்டா என்னக்கா பண்றது? அந்த கவலை உனக்கு வேண்டாம். அவ சரியான வேலைக்காரிதான். சரி, இங்க அத்தனை பேர் செய்யற வேலைய அவ ஒரு ஆள் செய்வா. ஓ, அம்மா, நீங்களே இந்த அளவுக்கு பாராட்டுறத பார்த்தா அவங்க மிகப்பெரிய வேலைக்காரியா இருப்பாங்க போல இருக்கேம்மா. எனக்கு கூட அப்படிதான் தோணுது அருண். ஏங்கா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ பயங்கர வாட்ட சட்டமா இருப்பா போல இருக்கே. அவ ஃபேட்டாலாம் இருக்க மாட்டா, ஒல்லியா தான் இருப்பா. ஆனா வேலையில கில்லியா இருப்பா, வில்லியாவும் இருப்பா. யார சொல்றா இவ? இவ குடுக்கற க்ளூ எல்லாம் பார்த்தா எங்கேயோ இடிக்குதே. அந்த வேலைக்காரி உடனே பார்க்கணும் போல இருக்கே. அந்த வேலைக்காரி எப்ப பெரியத்த வருவாங்க? அந்த வேலைக்காரி ஏற்கனவே வந்துட்டா. அவ இங்கதான் இருக்கா. இங்க இருக்காளா? அந்த புது வேலைக்காரி வேற யாரும் இல்ல, நம்ம வனஜாதான். திருட்டு கேஸ்ல நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பலாம், ஆனா நீ திரும்பி வரும்போது திருந்தி வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. செஞ்ச தப்புக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி திருத்துறதை விட தண்டனைய வீட்லயே கொடுத்து உன்னை திருத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து உன் தண்டனை ஆரம்பம். இனிமே இந்த வீட்ல நீ வேலைக்காரி. அக்கா, அதெல்லாம் வேணாக்கா. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் மனசு வருந்தி சொல்றேன்.
இனிமே நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. இத கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. இத பார், உனக்கு வேலைக்காரியா இருக்க விருப்பம் இல்லைன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டே போலாம். உனக்கான ஃப்ளைட் டிக்கெட் ரெடியா இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிற உன் புருஷன் பிள்ளைங்களோட போய் இருந்துக்கோ.